காலை வணக்கம். அதாவது இந்த வழக்குகள் என்னென்னா, மனைவி தற்கொலை பண்ணிக்குவாங்க, தன்னைத்தானே எரித்து கொள்வார்கள், தூக்கில் படாமல் ஏதாவது பெஸ்டைஸ் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த மனைவியினுடைய உறவினர், இரத்த உறவினர்கள் கோபத்தால் அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுவதற்கு பல முறை முயற்சி செய்வாங்க. அப்படிப்பட்ட வழக்கு தான் இப்போ நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3441, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3441, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ரந்தீர் சிங். இந்த கேஸில் 5 பேர் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த அம்மா எரிஞ்சு போகுது விடிய காலையில். ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் அப்புறம் சீரியஸாக வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல காலையில் 9:30 மணிக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, இல்லை அந்த அம்மாவால் டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குற நிலைமையில் இல்லைன்னு. ஆனால் அதே நேரத்தில் 12:50 கொடுக்குறாரு டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கலான்ட்டு. ஸோ முதல்ல ஏஎஸ்ஐ, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டையிங் மரண வாக்குமூலம் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு 164 ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் 80% நெருப்பு காயங்கள் இருக்குது. 80% நெருப்பு காயங்கள்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம்னு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நெருப்பு காயங்களை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய கொடுமைத்தன்மையை வைத்து சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை. உடலில் எந்தெந்த பாகங்களில் காயங்கள், அந்த நெருப்பு காயங்கள் இருக்குதுன்றது ஒரு பாகத்துக்கு ஒரு சதவீதம் வச்சு அந்த 100% கால்குலேட் செய்கிறாங்க. அதனால் 20% நெருப்பு காயம் இருந்தாலும் உடனடி மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 100% ஒரு நெருப்பு காயங்கள் உடலில் இருந்தாலும் மரணங்கள் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த கேஸில் கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறோம், ஹைகோர்ட்டு விடுதலை பண்ணிடுது. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த சாட்சிகள், இந்த மரண வாக்குமூலங்களில் டாக்டர் ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அவர் அந்த மரண வாக்குமூலில் கையெழுத்து போடலை. அதனால் அது செல்ல. ரெண்டாவது இறந்து போனவருடைய சகோதரர் காவல்துறை ஆய்வாளராக இருக்கிறதுனால இந்த மரண வாக்குமூலம் தயாரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டில் டாக்டர் சாட்சியங்களில் இவங்க இந்த அந்த அம்மாவுடைய தலையில் கிருஷ்ணால் வாசனை இல்லை, உடலில் எங்கேயும் கிருஷ்ணால் வாசனை இல்லைன்னு. ஏன்னா அரசு தரப்பு வழக்கு என்னன்னா, அந்த அம்மா தலையில் கிருஷ்ணால் ஊற்றி பற்ற வச்சாங்கன்றது. ஆனால் இதனால் அது இல்லாமல் பல சாட்சிகள் 5 பேர் சாட்சிகள் ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்காங்க அந்த அம்மாவுடைய மரணம் வரை. ஆனால் அவர்கள் சாட்சியத்தில் எங்கேயுமே இவங்க மரண வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதான தகவல்கள் நீதிமன்றத்தில் சொல்லலை. இதனால் இந்த கேஸு விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த தீர்ப்பையும் படிச்சுக்கிங்க. ஒரு விஷயம் நான் உங்கள் கூட பகிர்ந்து, வழக்கமாக வழக்கறிஞர் நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மாபெரும் தவறு செய்வாங்க. பெயில் போடும்போதே மொத்த வழக்கையும் நடத்திடுவாங்க. டையிங் டிக்ளரேஷனில் கையெழுத்து இல்லை, 161 ஸ்டேட்மெண்ட் சாட்சிகள் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் மிகவும் தவறான தடுப்பு முறை. இதில் ரொம்ப அமைதியாக இருந்து தான் செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த டையிங் டிக்ளரேஷனில் இந்த டாக்டர் கையெழுத்து இல்லைன்ற விஷயத்த டாக்டர்கிட்டையோ சாட்சியங்கள்கிட்டையோ கேட்காம ஐஓ கிட்ட கேட்குறது நல்லது. சப்போஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க, நான் இருந்தேன், அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு அவசரமான கேஸுக்கு வந்ததுனால நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்ன செய்வீங்க? இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சாட்சியங்கள் பாருங்கள், ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் அந்த டையிங் டிக்ளரேஷனை பற்றி அவங்க சொல்லலை. நீங்கள் அவங்கள இந்த மாதிரி அந்த டையிங் டிக்ளரேஷன் எடுத்தாங்களே தெரியுமான்னா, அது ஞாபகம் வந்துடும், தெரியுமேண்டுவாங்க. இப்படி சாட்சிகளை நம்மளே கேள்வி கேட்டு நம்ம கயிறை நம்ம கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வழக்குகளை நடத்தணும். கிளச் அண்ட் கியர் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்டு கண்டக்ட் யுவர் டிஃபென்ஸ் கேஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் அவங்க மனதில் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகுதியாக இருக்குது. இந்த புது சிஆர்பிசி, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் இந்த 125 சிஆர்பிசியில் ஒரு விஷயம் விடுபட்டு போயிருக்கு, இன்னொரு விஷயம் சேர்க்கப்பட்டு. அது என்ன விஷயம்னு கேட்டால், மெயின்டெனன்ஸ் கேஸ் ஆர்டர் 144
மெயின்டெனன்ஸ் கேஸ் 144 BNSS மெயின்டெனன்ஸ் கேஸ் ஆர்டர் பண்ணும்போது அந்த வழக்கு நடத்துவதற்கான செலவு தொகையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குது. இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கான உத்தரவில் கூட செலவு தொகைக்கான வழக்குகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேணும்னே நீதிமன்றத்துக்கு வரல அவர் எக்ஸ்பார்ட்டே பண்ணலாம்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இல்லைன்னா, இந்த ஒரிஜினல் சிஆர்பிசியில் வந்து மெயின்டெனன்ஸ் மேபி ரிகவர்டு ஆஸ் 421 சிஆர்பிசி. அது ரிகவரி ஆஃப் ஃபைன் அமௌண்ட். ரிகவரி ஆஃப் ஃபைன் அமௌண்ட்டில் ஆர்ஆர் ரிகவரிலாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொவிஷன் இதில் இல்லை. நீங்கள் எந்த வகையில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுதான் நான் வந்து அது இன்னும் ஆழமாக பார்த்த பிறகு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காலை வணக்கம், நன்றி.